வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாள். இன்னைக்கு நம்ம ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலில் இல்லைங்க, மலபார் ஸ்டைலில். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி குடம்புளி ரசம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடான சாதத்து மேலே கொஞ்சமாக ரசம் சேர்த்துட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காய் இல்லைனா பப்படம் தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் ரசத்தோட இந்த ரசமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்டி ஃப்ளேவர் வரும். அதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ண போகிற குடம்புளி தான். இப்போ வாங்க இந்த ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் மல்லி விதைகள் அதாவது தனியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்காக பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கருப்பு மிளகு, ஒரு அரை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாதிக்கு மேலே சேர்த்துடாதீங்க, ரொம்ப காரமாயிடும். நம்ம சேர்த்துருக்க பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் இதே மாதிரியே வறுத்துக்க போகிறோம். கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பொடி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், தோலோடு தான் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க, சூட்லேயே இது வறுபட்டுரும். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுக்கலாம். குடம்புளி பார்த்தீங்கன்னா கொங்கன் கோஸ்ட் கேரளாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் உண்டு. இப்போ நம்ம வறுத்து வச்ச மிக்சர் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வறுத்த அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கிற சாமான்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு வாசனைக்காக ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்தா உடம்புக்கு நல்லது தான். ரசமும் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. நான் தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சாப்பிடாதவங்க கட்டாயம் பூண்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பச்சை மிளகாய் அப்படியே வயிற்றில் கீறிட்டு சேர்த்துருக்கேன், அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மஞ்சப்பொடி சேர்க்கணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம் ஒரு பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம். தேவைப்பட்டால் மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ரசம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடம்புளியை வெந்நீரில் ஊற வச்சுக்கணும். அதாவது குடம்புளி ஒரு 3 ஃப்ளாரட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த 3 ஃப்ளாரட்ஸுமே நல்லா கொதிக்கிற வெந்நீர் சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். பேசிக்கலி இந்த குடம்புளி பார்த்தீங்கன்னா காய வச்சு நல்லா ஹார்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதோட புளிப்பு தன்மையெல்லாம் தண்ணிக்கு நம்மளுக்கு வெளியில் வரும். ரசம் மிக்சர் நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்து அந்த பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற குடம்புளியை ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்கள் ரசத்தோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் நல்லா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். குடம்புளியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. யூஸ்வலாக இந்த குடம்புளி வச்சுட்டு நிறைய மீன் குழம்பு தான் பண்ணுவாங்க. பட் நம்ம இதில் தொகையல், சட்னி, அதுக்கப்புறம் ரசம் கூட பண்ணி சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு ஒரு மிராக்கிள் ஃப்ரூட்னு கூட இது சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரசத்தை இன்னும் டேஸ்டி ஆக்கிறதுக்கு நான் இதில் பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பருப்பை வேக வச்சுட்டு நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டு அந்த பருப்பை இந்த கொதிக்கிற ரசத்தில் சேர்த்துருங்க. உங்களுக்கு ஒரு ஹிட்டிங் புளிப்பு தெரியாமல் டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அணைக்கிறதுக்கு முன்னாடி நான் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் ரசம் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நுரைச்சி மேலே வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை நல்லா தாராளமாக ரசத்தில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ரசத்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணும்னா கடைசியில் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் டக்குன்னு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் ஃப்ளேவர் உள்ளேயே இருக்கும். நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வாசனை கம்மியாக தான் இருக்கும். சூடான ரசத்துக்குள்ளே கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் சீப்பின் ஆகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பருப்பு சேர்த்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடம்புளியில் இருக்கிற அந்த உட்டி ஃப்ளேவரை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுறதுக்காக தான். குடம்புளி சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வித்தியாசமாக தெரியாது. பட் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சாதத்தோடு கலந்து சாப்பிடலனாலும் பரவாயில்ல, டம்ளரில் வச்சுட்டு சூப் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.